கணவரின் ஆசைக்காக தான் ஒரு சொந்த படம் தயாரித்திருக்கிறார். அந்த படத்தின் நஷ்டத்தால் தான் இந்த குடும்பம் நடுரோட்டிற்கு வந்திருக்கிறது. கடன்காரர்களுக்கு தன்னுடைய பெரிய மாளிகையை விற்று அந்த கடனை கட்டிவிட்ட பிறகு ஒரு வாடகை வீடு போவதற்கு கூட கையில் பணம் இல்லாத நேரத்தில் தான் வைத்திருந்த கார்களை விற்று தான் அந்த அட்வான்ஸை கொடுத்து வாடகை வீட்டிற்கும் வந்தாராம். அதன் பின்னர் அந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய 750 ரூபாய் வாடகைக்கு இவர் குடியேறி இருக்கிறார். பழம்பெரும் நடிகை ஜெயக்குமாரி பிறந்த ஆண்டு 1952. 1960களின் இடைப்பட்ட பகுதியிலும் 1970களிலும் இவருடைய பெயரை அறியாத தமிழ் ரசிகர்களும் மலையாள ரசிகர்களும் இருக்க மாட்டார்கள் என்ற அளவிற்கு மாலதி, மீண்டும் வாழ்வேன், 100க்கு 100, கெட்டிக்காரன், ரிக்ஷாக்காரன், அருணோதயம், திருமகள், காசேதான் கடவுளடா, கண்ணம்மா, வரவேற்பு, பதிலுக்கு பதில், கங்கா, கௌரவம், தேடி வந்த லட்சுமி, அம்மன் அருள், தன்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை எல்லாம் போட்டு எடுக்கப்பட்ட தன்னுடைய சொந்த படத்தை கடைசி வரைக்கும் வெளியிட முடியாமலேயே